உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்காவது ஆண்டோட அனுக்கிரகம் இல்லாவிட்டால் ஆண்டோட கிருபை உங்களோட வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு முடியும் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் யாருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத பொழுதும் எங்களோட வாழ்க்கையை ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி இன்றைய நாள் அது குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் பார்ப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12 தொடங்கி 25 வரையான வசனங்கள். இந்த வசனத்தில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், ஈசாக்கு விதை விதைத்தான், அங்கே 100 மடங்கு அறுவடை செய்தான் என்கிறதான அந்த கதை கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு முன்பதாக இருக்கிறதான வார்த்தைகள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 26வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், அந்த வதத்தில் அந்த அதிகாரத்திலே இதற்கு முன்பு இல்லாத ஒரு பஞ்சம் அளவுக்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு பஞ்சம் என்று சொல்லும் பொழுது எல்லாருமே தேவைகளோடு அலைந்து கொண்டிருக்கிறதான் நாட்கள். அவர்கள் உணவுக்காக, உடைக்காக, நீருக்காக எல்லாவற்றுக்குமே கஷ்டப்படுகிறதான் நாட்கள். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை ஈசாக்கு என்கிறதான மனுஷன் மேல் இருந்தது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் விதை விதைத்தான், அங்கே 100 மடங்கு அறுவடை அங்கே செய்தான். அது மாத்திரமல்லாமல் அவன் வெட்டினதான துறவுகள் அங்கே தண்ணீர் வந்தது. அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் அனுபவித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய கிருபை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டுடைய அனுக்கிரகத்தை நாங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டோட ராஜ்யத்துக்கு தேவையான காரியங்களை, ஆண்டவரை பிரியப்படுத்தும் காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு எப்படியாய் வாழ சொல்லுகிறாரோ அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு முடியும் ஆண்டுடைய கிருபையை, ஆண்டோடைய அனுக்கிரகத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு. ஆண்டவர் செய்ய சொல்லுகிற காரியங்களை மாற்றமல்ல, நாங்கள் எங்களை தேவனுக்கு ஏற்றபடி, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி எங்களை நாங்கள் உருவமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவருக்கு என்று நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில அதை செய்தான். ஆண்டவர் அவனை பஞ்ச நாட்களிலும் அவனை அங்கே 100 மடங்காய் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.